வணக்கம். இன்று சனிப்பெயர்ச்சி எப்போது அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க போறோம். சமீப காலங்களா சனிப்பெயர்ச்சி பலன்கள் எல்லா ஊடகங்களிலும் வந்துகிட்டு இருக்கு. சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடப்பதாக குறிப்பிடப்பட்டு அந்த 12 ராசிகளுக்கும் உரிய பலன்கள் ஜோதிட நிபுணர்களால் வழங்கப்பட்டு வருகின்றன. இது திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் நகலக்கூடிய நிகழ்வு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் அது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் இந்த சனிப்பெயர்ச்சின்னு அதுல குறிப்பிடப்பட்டுள்ளது. ரெண்டுக்கும் இடையில பெருத்த வேறுபாடு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 வருட காலம் வித்தியாசம் இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி இந்த வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி நடந்த பிறகு 2025 மார்ச் 29 நடந்த பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சின்னு போட்டிருக்குது. இது பெருத்த ஒரு சந்தேகத்தையும் கேள்விக்குறியும் மக்கள் மனதில் தோற்றுவித்துக் கொண்டிருக்குங்கிற இந்த பதிவு. இது இந்த வருஷம் மட்டும்தான் இப்படியா அப்படின்னு சொன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் அடிப்படையில் இந்த வேறுபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? திருக்கணித பஞ்சாங்கம் என்பது நவீன வானியல் கருவிகளின் அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நிலையில் வித் ரெஸ்பெக்ட் டு சன் இருக்கின்றன என்பதை வானியல் கருவிகளினுடைய அடிப்படையில் இத்தனை டிகிரியில தான் இருக்கிறது, ஒரு நாளைக்கு இவ்வளவு நகழ்கிறது அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில அமைக்கப்பட்டதுதான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம். அதாவது திருத்திய கணித பஞ்சாங்கம்னு அதுக்கு பேரு. அந்த பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? சனி பகவான் பூரட்டாதி 4ஆம் பாவத்திற்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருகிறார் என்று சொல்கிறது. அதனாலதான் அதை அந்த சனிப்பெயர்ச்சிங்க. சரி, வாக்கிய பஞ்சாங்கம்னு ஏன் வழி வழியா பின்பற்றி வர்றாங்கன்னா, இந்த கருவிகள் எல்லாம் கண்டறிவதற்கு பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய சித்தர்கள் ஞானக்கண் கொண்டு ஒவ்வொரு கிரகமும் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதற்கு பாடல்கள் பாடி வைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த பாடல்களினுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். சித்தர்கள் சொன்னதெல்லாம் எளிதாக புறந்தள்ளி விட முடியுமா? தொலைநோக்கி கண்டுபிடிச்ச பிறகுதானே நமக்கு வியாழன் மஞ்சள் கலர்ல இருக்குன்னு தெரியுது. ஆனா அதுக்கு பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே சித்தர்கள் தங்கள் ஞானத்தினால் கண்டுபிடித்திருக்கிறாரே, அதை எளிதாக புறந்தள்ள முடியுமா? சனி பகவான் தான் மெதுவாக இயங்குகிறான் என்று தன் ஞானத்தினாலே கண்டறிந்து வைத்திருக்கிறானே. சனி ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு போயிருக்கு 2.5 வருடங்கள் ஆகின்றன கண்டுபிடித்து வைத்திருக்கிறானே. தொலைநோக்கியெல்லாம் வருவதற்கு முன்பாலே கண்டறிந்து வைத்திருக்கிறார்களே, அதை எளிதில் புறந்தள்ள முடியுமா? அதையும் கவனிக்க வேண்டி இருக்கிறது அல்லவா? அப்படி என்றால் இந்த வித்தியாசம் எப்படி வருவதால் நாம் சனிப்பெயர்ச்சி எப்பொழுது என்றுதான் எடுத்துக்கொள்வது? என்று ஒரு கேள்வி வருகிறது. இதற்கு பன்னெடுங்காலத்திற்கு முன்பாகவே ஜோதிட வல்லுநர்கள் அனைவருமே நம்மளுடைய காஞ்சி பெரியவர் அவர்களுடைய தலைமையின் கீழே ஒரு ஆய்வு செய்து
ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. திருக்கணித பஞ்சாங்கம் வேண்டுமென்றால் தனி மனிதனுடைய வாழ்வியல் நிகழ்வுகளை குறிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். என்னால் எக்ஸாக்டா என்னென்ன கிரகங்கள் என்ன பொசிஷன்ல இருக்குது அப்படிங்கிறத வைத்து சொல்றதுனால தனி மனிதன் பிறக்கும் பொழுது அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலேயே அவனுடைய ஜாதக கட்டங்களை நிர்ணயம் செய்து அவனுடைய வாழ்நாள் பலன்களை அதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஆனால் கோயில்களில் நடைபெறக்கூடிய விசேடங்கள் அனைத்துமே நம் சித்தர்கள் ஏற்கனவே கூறி வைத்து சென்ற பாடலின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆக பெரும்பாலான கோயில்களில் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் இந்த சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும். அது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி. ஆனால் தனி மனிதனுடைய வாழ்வியல் நிகழ்வுகளை குறிப்பதற்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கம் ஏற்றதாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதால் தனி மனிதர்கள் தங்களுடைய வாழ்வியல் பலனை அறிந்து கொள்வதற்கு இந்த மார்ச் மாதம் 29 நடைபெறக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான சனிப்பெயர்ச்சியை பின்பற்றிக் கொள்ளலாம். இதுல நீங்க விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய மல்லை செல்வங்களுக்கு ஜாதகங்களை கணிக்கும் பொழுது அதில் எந்த பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் அந்த ஜாதக கட்டம் அமைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுவார்கள். உதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த ஜாதகம் கணிக்கப்பட்டுள்ளது என்று எழுதியிருந்தால் அந்த பிள்ளையினுடைய வாழ்நாள் பலன்கள் அனைத்துமே திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் பார்க்கப்பட வேண்டும். அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகி அதற்கு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு ஜாதகத்தை வைத்துத்தான் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றாக தெரிந்து கொள்ளுங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு ஜாதகத்தையும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜாதகத்தையும் பொருத்தி பார்க்க கூடாது. ஏதேனும் ஒரு ஜாதகத்தை பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த நேரத்தினுடைய அடிப்படையில், பிறந்த தேதியினுடைய அடிப்படையில் 2 ஜாதகத்தையுமே எப்பொழுது வேண்டுமானாலும் இப்பொழுதெல்லாம் கணித்துக் கொள்ளலாம். ஆக 2ஐயுமே திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணித்துக் கொண்டு பொருத்தம் பார்க்க வேண்டும், அல்லது 2ஐயுமே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணித்துக் கொண்டுதான் திருமண பொருத்தங்கள் பார்க்க வேண்டும். இதைத்தான் மிகவும் பிரபலமான பல ஜோதிடர்கள் பின்பற்றி வருகிறார்கள். நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று உங்கள் ஜாதகத்தை கொடுத்தால் அவர்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்து பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி ஆகியவைகளை குறித்து கொண்டு மணமகனுக்கும் மணமகளுக்கும் குறித்து கொண்டு அவர்களாகவே அவர்கள் பின்பற்றக்கூடிய திருக்கணித முறையிலோ வாக்கிய பஞ்சாங்க முறையிலோ 2 ஜாதகங்களையும் கணித்து கொண்டுதான் பொருத்தம் பார்ப்பார்கள். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி தான் செய்ய வேண்டும். இது ஒன்றுதான் நீங்கள் குறிப்பிட மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆதலால் தான் இப்பொழுது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதனால்தான் இந்த பதிவு போட வேண்டியது எனக்கு அவசியமாகிறது, போடுகிறேன். சரி, நம்மளுடைய சேனல்லையும் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி பலன்களை தெரிய விரும்புபவர்களுக்காக வரக்கூடிய காலங்களில் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக போட போகிறேன் என்ற விவரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசம் செய்கிறார். ஒரு வரியில ஒவ்வொரு ராசிக்கு என்னங்கிறத முதல்ல இந்த பதிவுல சொல்லிடுறேன். மேச ராசிக்கு விரயச்சனி, செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி லாபசனி, எதை தொட்டாலும் லாபங்கள் வருவதற்குரிய பொன்னான காலம். மிதுன ராசி தொழில் மாற்றம், வேலை மாற்றம், டிரான்ஸ்பர், மிதுனம். கடகராசி அஷ்டமச்சனி முடிகிறது, நல்ல காலம்.
இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் குறையும். சிம்ம ராசி அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறது. எல்லா விதங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். மனச்சஞ்சலங்கள் ஏற்படலாம். கன்னிராசி நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி வழக்குகளில் வெற்றி. விருச்சிக ராசி பூர்வ புண்ணிய சொத்துக்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி வீடு வாகன மாற்றங்கள் வரலாம். மகர ராசி முயற்சிகள் பலிதமாகும். கும்பராசி வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடு செய்யக்கூடாது. மீனராசி வேலைப்பளு கூடும், அலைச்சல் அதிகரிக்கும். இது ஒரு வரியில சுருக்கமான பலன்களை சனிப்பெயர்ச்சிக்கு சொல்லிட்டேன். இனி வரக்கூடிய காலங்களில் மிகவும் விரிவாக 12 ராசிகளுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சிக்குரிய பலன்கள் சொல்லப்படும் என்பதை அன்பர்களுக்கு தெரிவித்து, சனிப்பெயர்ச்சி எப்போது என்ற இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.